ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க. சொந்தங்க, இன்றைக்கி நம்ம பாம்பன் முத்தானை வெட்ட போகிற மீன் என்ன மீன் கேட்டிங்கன்னா கொடுவா மீன் தாங்க வெட்ட போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பாம்பன் முத்தானை இந்த கொடுவா மீனை வெட்டி பீஸ் போடட்டும். நான் ஒரு மீனவனை இந்த கொடுவா மீனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவில் மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவும் ஆச்சு. ஒரு மீனவனை அந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிட்டதான் ஆச்சு. பார்க்குற உங்களுக்கு ஒரே வீடியோ பதிவில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். வெட்டுறதையும் பார்க்கலாம், அந்த மீனை பற்றி தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொடுவா மீன்களை பொறுத்தவரை மற்ற மீன்களை மாதிரி அதிகமாகலாம் பார்க்க முடியாது. பார்த்தாலும் ஒன்னத்த மீன்கள் தான் பார்க்க முடியும். கடலுக்கு போயிட்டு வரக்கூடிய படகுல கூட இந்த கொடுவா மீன்களை நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஒன்னத்த மீன்களை தான் பார்க்க முடியும். இந்த ஒன்னத்த மீன்களுமே இந்த கரவலை, இந்த கரையோரங்களை தூண்டி போடுறாங்கல்ல, இவங்க பிடிச்சிட்டு வந்துடுறதை தான் நம்ம பார்க்க முடியும். நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. மற்ற மீன்களை மாதிரி இந்த கொடுவா மீன்களை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோமா பார்க்கலையா உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பெருசாக நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி நீங்கள் பார்த்துருந்தா இப்படி மீன் வெட்டும் போது நீங்கள் பார்த்தா தான் உண்டு கொடுவா மீனை. அதே மாதிரி ஒன்றத்த மீன்கள் நம்ம கடற்கரை பகுதியில் வந்தாலும் யார் கண்டாலும் இந்த மீனை விட மாட்டாங்க, உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கிலோவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த கொடுவா மீன்களுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலும் சரி, பொரியல் வச்சாலும் சரி, அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த மீன் ரேராகவும் இருக்கோ, எந்த அளவுக்கு இந்த மீனுடைய சுவை இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த மீனுடைய விலைகளும் அதிகமாகவே போகுங்க. இதுதாங்க இந்த கொடுவா மீனை பற்றின ஒரு விளக்கம். இந்த கொடுவா மீனை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும், மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. சொந்தங்களை சொல்ல மறந்துட்டேன். நம்ம பாம்பன் முத்தண்ணே இந்த கொடுவா மீனுடைய செதில்களை எப்படி செதுக்கி இந்த மீன்களை எப்படி அல்வா துண்டு மாதிரி வெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறத மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பாம்பன் முத்தண்ணனுமே பாம்பன் பிஸ் கட்டிங்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.